இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எந்த காரியத்தில் உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கிறது? உங்கள் உள்ளம் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் வாடி போய் துவண்டு போயிருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. நம்ம ஆண்டவரத்தில் விசுவாசமாக இருக்கும்போது, ஆண்டவத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது, நம்ம கலங்கின இருதயத்துக்கும் கருணை செய்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா தேவ பிள்ளையில். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளை உங்கள் இருதயம் பயந்து போய் கலங்கி போய் திகைத்து போயிருக்குமானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் என்ன சொல்றேன்னாக்கா, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள கலக்கங்களும் பயங்களும் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த சமாதானத்தை இழந்து போகிறோம், அந்த மகிழ்ச்சியே எழுந்து போகிறோம். எனக்கு நிறைய பேர், அநேக நபர்கள் ஃபோன் பண்ணி சொல்லும் போது, பிரதர் பயமாக இருக்குது, தூக்கமே வரமாட்டேன் இருக்குது, சமாதானமே இல்லை பிரதர் வீட்டில், இப்படி எத்தனை பேர்கள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளையில் இப்போ பயங்களும் கலக்கங்களும் வரும்போது நம்ம சமாதானம் நம்மளை விட்டு விலகி போகிறது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உலக கொடுக்குற பிரகாரம் இல்லை. உலக கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கும்? மறைந்து போயிடும். ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் நம்ம திரும்ப மறுபடியும் கலக்கம் பயங்களும் வந்துடும். தேவப்பிள்ளை, அது உலகத்தினுடைய சமாதானம், அதில் அழிந்து போகிற நிரந்தரம் இல்லாத ஒரு சமாதானம். ஆனால் இயேசு கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கப்பட்ட சமாதானம்னா, அது நிரந்தரமான சமாதானம், மெய்யான சமாதானம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் பயப்படாமல் கலங்காலம் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எந்த காரியத்தினால நீங்கள் பயந்து கலங்கி அதனால் உங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, தேவப்பிள்ளையில் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களை கொடுத்து உங்கள் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறதுக்கு உண்மையில் தேவன் இருக்கிறார். 1 நாளாகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே தாவீது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகி கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பாருங்களேன், தாவீது சாலமோனுக்கு பார்த்து சொல்றாரு, பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி. பெரிய ஒரு பொறுப்பு. இப்போ தேவாலயத்தை கட்டணும். சாலமோன் பயந்து போயிருக்கிறாரு. அப்போதான் தாவீது சொல்றாரு, பயப்படாத, நீ காரியத்தை நடப்பி அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாமலும் கலங்காமல் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர், என்னை அழைத்த தகப்பன், என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அரசனாய் மாற்ற தகப்பன், என்னை இதுவரையிலும் நடத்தின தகப்பன் உன்னைய நடத்துவார். உன் மூலியமாய் அவர் கட்ட வேண்டும் நினைத்த அந்த தேவாலயத்தை கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறத நாங்கள் பார்க்குறோம். தேவ பிள்ளையில அன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன காரியத்தை நடப்பிக்கணும், எந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒருவேளை இது இப்படி ஆகிடுமா, கலங்கி கொண்டிருக்கீங்களா, பயப்படாதீங்க, காரியத்தை நடப்பீங்க. பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கி எப்படி சாலமோன் மூலியமாக தேவாலயத்தை கட்டி முடித்தாரோ,
உங்கள் மூலியமாய் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ன வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமே, நன்றி. எல்லா கலக்கங்களும் பயங்களுக்கும் எடுத்து போட்டுங்க. இவர்களை கொண்டு நீங்கள் என்னத்தை நடப்பிக்க வேணுமோ, எதை செய்ய வேணுமோ, எங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணுமோ இன்றைக்கு அதை செய்ய ஆரம்பிச்சிடுங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் அதை துவங்கிட்டீங்க. இன்றைக்கு அந்த காரியங்களை கைக்குடி வர்ற பண்ணுகிறதுக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாம் கடந்த கால தோல்விகள் மாறட்டும். இதில் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபையில் கரத்தை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிற தைரியமாக போங்க, பயப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.